குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் குருதசை என்ன பண்ணும், குருதசையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேச லக்னத்துக்கு குருதசை என்ன செய்யும் அப்படின்னா, மேச லக்னத்துக்குலாம் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அது பொறுத்து அதனுடைய பலனை செய்வார். மேச லக்னத்துக்கு லக்னத்திலே குரு பகவான் இருந்தார்னா, அவர் 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால, இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த மேசம் 5ஆம் வீடு திரிகோண வீடாக வர்றதுனால அவர் நல்லதே செய்வார். லக்னத்திலே இருந்தார்னா பெருத்த யோகத்தை செய்வார். என்ன யோகம்? ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்தும் அசையும் சொத்து, அசையா சொத்து, காரு, பங்களா, வீடு, சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம மேச லக்னத்திலேயே குரு பகவான் இருந்தாருன்னா செஞ்சுருவார். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செய்யக்கூடிய வேலை செய்ய மாட்டார். 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு உண்டானது தான் செய்வார் மேச லக்னத்தில் இருந்தார்னா. அதுவே லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா, இந்த 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அது 6ஆம் இடமா வருது. 6ஆம் இடமா வர்றதுனால அவர் கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அது சுக்கிரன் வீடு, பகை வீடாகவும் வருது. ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்கிறது படிப்பு நல்லா கொடுத்துருவார். குரு பகவான் எங்கே இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா படிப்பு நல்லா கொடுத்துருவார். மற்றபடி தசையை நடத்தும்போது கொஞ்சம் இந்த பகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த கொடுக்க வேண்டிய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதே 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 3ஆம் இடங்கிறது மிதுன வீடு. 3ஆம் இடங்கிறது புகழ், கீர்த்தி, வெற்றி இது எல்லாமே 3ஆம் இடம் கொடுக்கும். அந்த 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தாருன்னா, அதே 9ஆம் இடத்த நேருக்கு நேராக 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போவும் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் யோகமாக தான் கொடுப்பாரு. ஏன்னா அந்த வீட்டை பார்க்கறதுனால, 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9ஆம் இடத்துக்கு உண்டான பலன், பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலன் எல்லாத்தையும் அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லா சுகபோகங்களையும் அவர் கொடுத்துருவார். அதே 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 4ஆம் இடம் குரு பகவானுக்கு உச்ச வீடு. உச்ச வீடாக வரும்போது அவர் 12ஆம் இடத்துக்கு கேந்திரஸ்தானமாக வந்துடுது. 12ஆம் இடத்துக்கும் குரு பகவான் சொந்தன்றதுனால 12ஆம் இடத்துக்கு கேந்திரஸ்தானமாக வரும்போது இந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான செலவை தான் செய்வார். விரைய செலவை அதிகம் பண்ணுவார். அந்த கடக வீட்டில் இருக்கும்போது, உச்ச வீட்டில் இருக்கும்போது இவர் தனுசு வீட்டுக்கு 9ஆவது வீட்டுக்கு தொடர்பில் இல்லை மேச லக்னக்காரருக்கு. அதனால் அந்த 12ஆம் வீட்டு விரைய செலவு பண்ணுவார். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா விரைய செலவை தான் அதிகமாக பண்ணுவார். அது சுப செலவாக பண்ணுவார். ஏன்னா இது சுபகிரகம் அப்படின்றதுனால சுப செலவாக பண்ணுவார். மற்றபடி அதிகப்படியான கெடுதல்கள் பெரிய லெவலில் இருக்காது. சுப விரயம். சுப விரயம்னா சொத்துக்கள் வாங்கி, கடன் வாங்கி விரயம் பண்ணலாம். அல்லது குழந்தைங்களுக்கு திருமணம், குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக கடன் வாங்கி விரயம் பண்ணி செலவு பண்ணலாம். குழந்தைங்களால் செலவுகள் வரும். அந்த மாதிரி குரு பகவானுடைய இது நம்ம அசையும் சொத்தை வாங்கி விரயம் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் செலவுகள் வரும். 4ஆம் இடத்துல குரு உச்சத்தில் மேச லக்னத்துக்கு இருந்தார்னா அந்த மாதிரி பலன்லாம் கொடுப்பாரு. அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். அதனால் விரைய செலவு வராது. இந்த தனுசு வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமா வர்றதுனால அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நன்மை தான் செய்வார். யோகத்தை தான் செய்வார். என்னென்ன யோகம்? அந்த குரு பகவானால் என்ன யோகம் கிடைக்குமோ, அசையும் சொத்து, அசையா சொத்து, மற்றபடி கோயிலுக்கு தான தர்மம் பண்ணுறது, கோயிலில் முன்னெடுத்தி நாம் போய் இருந்து செய்கிறது, இது எல்லாமே குரு பகவான் அந்த 5ஆம் இடத்துல இருந்தார்னா இதெல்லாம் செய்யக்கூடிய பலனை கொடுக்கும். தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு வந்துடும். ஏன்னா சிம்ம வீடு தான் 5ஆவது வீடாக வருது. அதனால் ஒரு ஒரு பதவியிலிருந்து தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பில் வந்துடும். குரு பகவான் அந்த 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வர்றதுனால அந்த மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடமா வருது சிம்ம வீடு. அப்போ சிம்ம வீட்டில் குரு பகவான் இருந்தார்னா அவங்களுக்கு அரசாங்க வேலையும், அரசாங்கத்தினாலேயும் நன்மைகள் இருக்கும். அரசியலில் போனாலும் நன்மை இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் அந்த சிம்ம வீட்டில் குரு பகவான் இருக்கிறது நன்மையை தரும். அதே 6ஆவது வீட்டில் குரு பகவான் இருந்தார்னா 6ஆவது வீடு 12ஆம் இடத்துக்கு 7ஆவது வீடாக வருது. இந்த 9ஆம் இடத்து தனுசு வீட்டுக்கு 10ஆவது வீடாக வருது. அப்படி வரும்போது இந்த தனுசு வீட்டு பலனையும் செய்வார், பாகிஸ்தானத்தினுடைய பலனையும் பாதி காலம் செய்வார். அதே 12ஆவது வீட்டு விரைய செலவு, சுப விரைய செலவு பலனையும் செய்வார்.
அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க மேச லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த மாதிரி செய்வார். அதே மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வந்துடுது. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. விரைய செலவுலாம் வராது. நல்லா இருக்கும். நல்ல கணவன் ஆணா இருந்தா நல்ல கணவன், பெண்ணா இருந்தா நல்ல கணவர், ஆணா இருந்தா நல்ல மனைவி சாரி. அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து நல்ல யோகத்தையே தான் கொடுக்கும். அதே 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது இந்த பாகிஸ்தானத்துக்கு 12ஆம் இடமா வருது. பாகிஸ்தானத்துக்கு 12ஆம் இடமா வந்தால் அது சரியில்லாமல் இருக்கும். இங்கே நம்ம மேச லக்னத்துக்கும் 8ஆம் இடம் குரு பகவான் வர்ற இடம். அதே பாகிஸ்தானத்துக்கு 12ஆம் இடம். அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இருந்து குரு தசையை நடத்தினாருன்னா சரியில்லாமல் இருக்கும். தந்தை 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானமும் பாகிஸ்தானமும் அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு குறைபாடு இருக்கும். தந்தையால் ஏதாவது வருமான குறைவு இருக்கலாம். தந்தை இல்லாத பிரிஞ்சு ஊர் விட்டு ஊர் போகலாம். இந்த மாதிரியெல்லாம் அந்த திசையில் வந்து மேச லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு கெடுதல்கள்லாம் சிக்கல் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்காது. நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நல்லா இருப்பார். அதே 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அது வந்து 9ஆம் இடங்கிறது வந்து ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது அந்த மேச லக்னக்காரருக்கு என்ன தேவையோ அதை மிஞ்சும் பலனை தருவார். ஏன்னா 9ல் குரு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பலன். ஏன்னா லக்னத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? 9ஆம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு லக்னத்தை குரு பார்ப்பாரு. அதே 3ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. 3ஆம் இடம் கீர்த்தி, புகழ், வெற்றி, இதெல்லாம் நம்ம என்ன தொழிலில் செய்கிறோமோ அத்தனையும் வெற்றியிலேயே போய் முடியும். படிப்பு வயசில் இருந்தாங்கன்னா படிப்பில் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு, அரசாங்கத்தில் உதவி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதே லக்னத்தை பார்க்கறதுனால லக்னம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மனிதனாக இருப்பார் இவர். மேச லக்னக்காரர் 9ல் குரு இருக்கிறவர். அவர் 9ல் குரு இருந்தால் அந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், இதெல்லாம் அது எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். அந்த 9ல் இருக்கிற குரு பகவான் லக்னத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த 3 வீட்டினுடைய பலனை அனைத்தையும் கொடுத்துருவார். அதே 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 10ஆம் இடங்கிறது வந்து நீச்ச வீடு மேச லக்னத்துக்கு. அந்த நீச்ச வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது கொஞ்சம் குறைச்ச பலனை தருவார். பலன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, குறைச்ச பலன் தருவார். அவர் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உங்களுடைய மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாமே கொடுப்பாரு. படிப்பு விஷயத்தில் கொடுத்துருவாரு, படிப்பை கொடுத்துருவாரு. 2ஆம் இடத்துக்கு உண்டான குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாரு. நீச்ச வீடாக இருந்தாலும் அது அவர் பார்க்குற பார்வைக்கு வந்து பலன் உண்டு. எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்கு பலன் உண்டு. அதே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அந்த சிம்ம வீட்டை பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ யோக பலனையே தான் கொடுப்பாரு. 5ஆம் இடம் வந்து சிம்ம வீடாக இருக்கிறதுனால பெருத்த யோகத்தை கொடுப்பாரு. அரசாங்க உதவிகளை கொடுப்பாரு. அரசாங்க வேலை கொடுப்பாரு. 11ல் இருக்கிற குரு பகவான் வந்து மேச லக்னத்துக்கு அந்த மாதிரி எல்லா பலன்களும் எல்லா சுகபோகங்களும், அதாவது 5ஆம் இடத்துக்கு என்னென்னவையோ அத்தனையும் கொடுத்து அதுக்கு மேலே அரசாங்க உதவியும் கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்துக்கு என்ன பூர்வ புண்ணியம், புத்தி, புத்திரர், இது எல்லாமே கொடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 11ல் இருக்கிற குரு பகவான் மிஞ்சும் பலன் வந்து அரசாங்க வேலை, அரசாங்க தொழில், அரசாங்கத்தினால நம்மளுக்கு வந்து உதவிகள், இந்த அனைத்தையும் கொடுத்துருவாரு 11ல் இருக்கிற குரு பகவான். அதே 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா 12 வந்து ஆட்சி வீடு அவருக்கு. குருவுக்கு வந்து 9ஆம் வீடும் ஆட்சி வீடு, 12ஆம் வீடும் ஆட்சி வீடு மேச லக்னக்காரருக்கு. அப்போ அந்த ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அவர் கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா விரைய செலவு பண்ணும்போது அது சுப செலவாக தானே பண்ண வைப்பார். ஏன்னா இவர் சுபகிரகன்றதுனால சுப செலவு தான் பண்ண வைப்பார். அவர் 12ல் இருந்துக்கிட்டு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கும்போது இந்த அழியாத சொத்துக்கள்லாம் இவர் சுயமாக வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. அடுத்தது 6ஆவது வீட்டையும் பார்க்குறாரு குரு. 8ஆவது வீட்டையும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஆயில விருத்தி பண்ணுவார். 6ஆம் இடம் எதிரிகளை அழிப்பார், எதிரிகள் எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு உண்டானது வந்து தாய் நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு உண்டான அழியாத சொத்துக்கள், அழியும் சொத்துக்கள்,
எல்லா சொத்துக்களையும் வாங்குவாங்க. என்னென்ன சொத்துக்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கோ, அழியும் சொத்து, அழியா சொத்து, வண்டி, வாகனம், சொகுசு காரு, சொகுசு வீடு, சொகுசு பங்களா, இது எல்லாமே வந்து 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இது எல்லாமே கொடுத்துருவாரு. அப்படி குரு பகவான் அந்தந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி இப்போ நம்ம மேச லக்னத்துக்கு பார்த்தோம். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும். வாழ்த்துக்கள்.